ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம் வணக்கம் வணக்கம். டிக்கர்ஷனுங்க, இரண்டாவது தாட்டி டிக்கர்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு குருமா மாதிரி வச்சு பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், இந்த எண்ணெய் காய் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எல்லா காயுமே போட்டு எண்ணெய் நல்லா புரட்டு மாதிரி குருமா வச்சிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தண்ணியில் ஏற்கனவே போட்டு அரைச்சி மறுபடியும் ஒரு தண்ணியில் கட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இது என்னோட ரெகுலர் டிஃபனு. உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். சாதம் வந்து இப்போ தான் வந்து சூடாக வச்சுருக்கிறேன் சாதம். அந்த டைம் நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வந்து லைட்டாக வந்து சூடாகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணிடலாங்க. கஞ்சி வந்து இந்த பக்கமாக எடுத்து வச்சுக்கிறேங்க. தேங்காய் வந்து தேங்காயும் மல்லித்தூள் தனியாக நம்ம அரைச்சது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தது, அதுவும் பொடியாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காயம் அதுவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு ஒரு 7 பல் பெரிய பல் நறுக்கி வச்சுருக்கிறேன் தேங்காய் சீவுறதுல. வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் குட்டியுண்டு இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலான்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். சட்டி காஞ்சிட்டு இருக்கு. காய் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் தாளிச்சு விட்டு கூட காய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து ரைஸ் பிரெண்டாக இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ காய் வணக்கிறதுக்கொசரம் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. நான் இந்த காயை எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சதுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி செய்கிறது. கொஞ்சம் குருமா காய் எல்லாமே போட்டு பட்டாணி இல்லை, கடையில் கேட்டு பார்த்துட்டேன், பட்டாணி இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ரசம் சூடு பண்ணேன். அந்த ரசம் இதில் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன். அதாவது முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா, முருங்கைக்காய் பொடி பண்ணி வச்சதை ரசத்துக்கு போட்டு அது கட் பண்ணி வச்சு இது தாளிச்சு விட்டேன். புளி தக்காளி இதெல்லாம் போட்டு ஒன்றா தாளிச்சு விட்டேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கை நான் எடுத்துக்கிறது ரொம்ப ஹேரு, அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன். சரி, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு டைம் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். புளி ஊற்றி மசாலா குழம்பு தாங்க இது. இஞ்சி வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கறதுனால இஞ்சி வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணுற வரைக்கும் அதே நான் முருங்கைப்பூவு முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நெவலில் ஃபஸ்ட்டில் முருங்கைப்பூவெல்லாம் நெவலில் தான் போட்டேன். காயும் வந்து நெவலில் போட்டு அது காஞ்சதுக்கப்புறமா வந்து பொடி பண்ணி தூளாக வச்சுருக்காங்க. சூப் போட்டு குடிக்கிற மாதிரி இது ஏற்கனவே காட்டியிருப்பேன். இதில் இது ரசம் மாதிரி வச்சுருக்கிறேன். அதுதான், அது சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் வந்து தெரியும். இஞ்சி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம காய் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து அதுக்கப்புறமா போடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா தாளிப்படகம் போடுறதுனால கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் அதுலேயே இருக்குங்களா, அது போட்ட உடனே கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் வெங்காயம் போட்டேன்.
பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுங்க. கருவேப்பிலை பொடியாக இருக்குது, அதனால தான் அப்படியே வச்சுருந்தேன். அப்படியே மல்லி தண்ணியில் அழைச்சி வச்சுருக்கிறேன், கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப பொடியாக பிஞ்சு கொழுந்தாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு போட்ட உடனே அப்படி இருக்கிறேன். இஞ்சி வந்து நம்ம பொடி பண்ணிட்டு மசாலா குழம்புன்னு இல்லைங்களா, புளி லைட்டாக ஊற்றி கொஞ்சம் ஒரு குருமா வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. புளிக்குழம்பு சாம்பார் எல்லாமே ஒரே மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு சோம்புத்தூள் கொஞ்சம் மசாலில் போட்டு ஆட்டியிருப்பேன், ரெண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் தூள். இருந்தாலே கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டுக்கலாம், அதிலே இருக்கு, மசாலே இருக்கு. கொஞ்சம் நம்ம மசாலா தூள் எல்லாமே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், ஏன்னா காய் இருக்கு இல்லைங்களா அது. இப்போ வந்து இந்த தாளிப்பு வடகமும் இப்போ போட்டுக்கலாம். தாளிப்பொடகங்கிறாங்களே, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் இருக்கும். மசாலா இந்த தாளிப்புடகம் சரியான வாசம். காய் வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் அது வந்து எண்ணெய் காய் பண்ணுறதுக்கு இது போட்ட உடனே அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால குழஞ்சிரும் இல்லைங்களா. இது ஒரு ஆவி வேகணும், அதுக்கோசரம் இது தக்காளியோட முன்னாடியே போட்டுடலாம். ரொம்ப பிஞ்சு காய்ங்க, அதனால் அது கொஞ்சம் இது ஒரு வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு வேக்கறதே இருக்கும். இதோட தக்காளியும் கட் பண்ணி வச்சு தக்காளி இந்த காய்க்கு தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு, உப்பு தான். மசாலா வாசம் மூக்க தொலைக்குது. நம்ம எல்லா காயும் போட்டு பருப்புலையும் வச்சுருக்கோம். இது கூட முருங்கைக்காய் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் கடையில் வந்து முருங்கைக்காய் இல்லை. வச்சுக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 4 காயும் வந்து இது ஒரு வேக்காடு எடுத்து அப்படி விட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு திக்காஷ்னை குடிச்சிடுறேங்க. ஆரிப்போசி
இன்றைக்கி கரண்ட்டு ஷடவுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வேலையை முடிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் முன்னாடி போட்டு வச்சுட்டேன். இதை எடுத்து பார்த்துடலாங்க. அந்த எண்ணெயில் பாருங்கள் இருக்குது. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப பிஞ்சு காய்ங்க. காய் தனியாக குழம்பு வச்சா நான் மட்டும்தான், பையன் வருவான், அதுக்கோசரம் தான் செஞ்சு வச்சிருக்கேன். வந்தால் நம்ம செய்கிறது இதுன்னு சொல்லிட்டா இது இல்லையா அப்படின்னா பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அவதாரம் எடுத்துட்டு சொல்கிறானா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சோண்டு இந்த காய் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் வேகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடும் லைட்டாக. கிண்டி விடாதீங்க. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம மல்லி போட்டிருக்கிறோம்ப, அதனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன இதில் வித்தியாசன்றீங்களா? ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம காய் வந்து எண்ணெயில் வணக்கிட்டு அந்த மசாலாவும் போட்டு அதுக்கப்புறமா வணக்கி விட்டு எண்ணெயிலே போட்டு வணக்கிறதால நம்ம இப்போ எல்லாம் எப்படி வறுத்து செஞ்சால் எப்படி இருக்கும். மசாலாலாம் நம்ம ஒன்றா வறுத்து செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ குழம்பு வந்து குருமாவாக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் வரும். ஏன்னா எண்ணெயில் போட்டு வணக்கி செய்கிறதுனால. புளி சும்மா ஒரே கொஞ்சோண்டு இதுதான் கரைச்சி அதில் ஊற்றப்படும். எப்படி கரைக்கிறேன்னா, இதுக்கு ஒரு பாத்திரம் எடுக்கல. ஏன்னா மிக்சியில் ஆல்ரெடி அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை அலசி ஊற்றணும். அதுலேயே வந்து கரைக்கிறேன். நான் அது போய் ஒரு பாத்திரம் நான் எடுத்து அது கழுவிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இதை எப்படி நம்ம அதுதான் ஊற்ற போகிறோம்ப அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வடிகட்டிக்கலாம். காய் வேகப்படுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால இந்த கல்லுப்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு வாங்கிட்டேன். நாட்டு சர்க்கரை 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமைனால உப்பு வெல்லம் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன். காய் வாங்கிட்டு இந்த 3 வகை காய் எவ்வளோன்னு கேட்டுறாதீங்க, யாரும் கேட்க போகிறதில்ல, நானும் சொல்கிறேன். 70 ரூபாங்க. தக்காளி 1 கிலோ, ₹110. இந்த காயும் தக்காளி 1 கிலோ டக்குன்னு 20 ரூபாய் இருந்தது. ஒரே நல்ல 40 ரூபாய், 45 சேலத்தில். இதெல்லாம் இருக்கட்டும், பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். காய் எப்படி இருக்காங்க, பொரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுதான்
பச்சை வாசம் நமக்கு போகணும். கிண்டி விட்டே இருந்தோம்னா தொலை விட்டு இந்த மாதிரி போகாது. அது நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு ஆவியில் அப்படியே விட்டால் இந்த தேங்காயும் ஒரு நம்ம இப்போ நான்வெஜ் செஞ்சால் எந்தளவுக்கு டேஸ்ட் வரும் அந்தளவுக்கு அது ஒரு டேஸ்ட்மாக இருக்கும். இப்போ குழம்பு பாருங்கள், தேங்காய் மட்டும்தான் ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் வந்து நம்ம தண்ணி ஊற்றல. காய் வந்து கேரட்டும் பீன்ஸும் வேகணும், உருளைக்கிழங்கு கூட மாவு மாதிரி இருக்காது ஊற்றுறோம். இதுக்கோசரம் தான் தேவை இருக்கிற தண்ணி ஊற்றி இந்த புளி காய்ச்சி அது ஒரு கொதி வெந்தால் போடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சமையல் எல்லாம் வந்து என்கிட்ட சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி தாந்துக்கிற மாதிரி நான் செய்வேங்க. எதுவுமே அதிகமாகவும் செஞ்சு அந்த சமையல் செஞ்சு அது சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டோம்பா இதனால இந்த பிரச்சனை வந்துடுச்சு, அதனால அந்த பிரச்சனை வந்துடுச்சுன்னு நம்ம உடம்பை கெடுத்திக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே பசங்க இருக்கும்போது ஆகட்டும், நானாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி ஒரு ஆரோக்கியத்தை தான் நான் எதிர்பார்ப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு 1000 2000 செலவு பண்ணிவிட்டு அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்து நிற்கிறதுக்கு நம்ம உடம்பை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நான் உடம்பை பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஹெல்த்துக்கோசரம் தான் நான் ஒவ்வொன்றுமே சமையல் செய்கிறது எல்லாமே பார்த்து செய்வோங்க. கண்ணா பின்னான்னு செஞ்சுன்னு சாப்பிட்டு ஆமாம் ஒரு நாள் தானே அப்படின்றதும் எனக்கு பிடிக்காது. ஒரு நாள்னாலையும் சாப்பிட்டு அடுத்த நாள் பயந்துட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குமா, அதை நான் பார்த்துக்குவேன். நிறைய வந்து எனக்கு இது வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, இல்லை ஆரோக்கியமாக தான் கடவுள் என்ன வச்சுருக்கிறாரு. அதனால் எதுவுமே நான் வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் என் பசங்களுக்கு கூட சொல்லுவேன், அம்மாளுக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க சமையலெல்லாம். இல்லை அவங்களுக்கு நம்ம சொல்ல இருந்தாலும் நம்ம சொல்கிற கடமைக்கு சொல்லிடுறது. எதாவது பார்த்து நான் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்க இப்படி இருக்கு, சின்ன வயசு தானே அப்படின்னா அது மற்றவங்களுக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. இவெல்லாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறது நம்ம கேட்குறதுன்னு எல்லாருமே அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால நான் விட்டுருவோம், இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றணும் சரிங்களா. தண்ணி நான் வந்து நானாக இதில் வந்து நிறையா ஊற்றிருப்பேன். அது இன்னும் வந்து அந்த காய் வேகிறதுக்குள்ளே சரியாக போயிடும். நம்ம வேறு ஏதாவது பருப்பா இல்லை பொட்டுக்கடலை வேறு எதுவுமே அரைச்சி ஊற்றலை. மல்லி மசால் தூள் அவ்வளோதான். எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணதாங்க, வேறு எதுவுமே போடல. இப்போ குழம்பு சாம்பார் எவ்வளோ கட்டியாக இருக்குது. இதுதான் என்னோட மெத்தடு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது சாம்பாருக்கு. ஏன்னா காய்க்கு மட்டும்தான் நம்ம போட்டுப்பேன். புளிப்பு குழம்பு கொஞ்சம் காரமாக தான் நமக்கு இருக்கும்போது உப்பும் அந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு இறக்கலாம். ரசம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரசம் கொஞ்சோண்டு தான் வச்சேன்னா நான் எனக்கு மட்டும் தானே அப்படின்ட்டு தேவை இருந்தால் தம்பிக்கு வந்து அப்பளம் இருக்குது
அவனே போட்டுக்குவான். கேட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அவனே அப்பளம் போட்டுக்குவான். அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி தூக்கி போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, காய் விலை டக்கு 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 டக்குன்னு எப்படி ஏறுது பாருங்கள். அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்ட்டு திரும்ப. ஆனால் நிறைய பேர் குடும்பத்தை காப்பாற்றுறவங்க, பொறுப்பெடுத்துக்கிறவங்க எப்படியெல்லாம் இந்த குவார்ட்டர் கடையை நம்பி அது ஒரு பஞ்சாயத்தே போடுறானுங்க. காலையில் போயிட்டு இப்போ நம்ம 4 பொம்பளைங்க சேர்ந்தால் என்ன செய்யும்பா, இவ்வளோ விலை அரிசி இப்படி அப்படின்னு பேசும்பானா. அவங்க இந்த மாதம் குவார்ட்டருக்கு குவார்ட்டர் வாங்கிறதுக்கு அட போப்பா செல்லில் இருந்தே அனுப்பிச்சி விட சொல்லி அந்த மாதிரி எல்லாம் வருது இப்போ கண்டிஷன். ஐயோ நாங்கள் என்ன செய்கிறது, எங்கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படிங்கிறவங்க அதுக்கும் மேலே காலங்காலையில் அப்படிலாம் இப்போ நியாயம் பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கொசரமே, ஏன்னா அவங்க வாழ்கிறது 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுங்கடா பொண்டாட்டி பிள்ளைங்களை நெடுத்தரில் விட்டு, அவ்வளோதான். அதை அவனா பார்த்து ஒருத்தவங்க எழுதி குடிச்சேன்னா அதுக்கு ஒரு 20,000 50,000 ஒரு தலைக்குன்னு சொல்லிட்டு பிச்சை போடுறாங்க. ஏன்னா நம்ம கட்டுற வழிப்பணத்தை நமக்கு பிச்சை போடுறோம். ஆனால் ஒரு உயிர் போடுறது அன்றாட ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரில் 4 பேர் குடிச்சு தொலைகிறாங்க. குடிக்கிறதும் இல்லாமல் அந்த குடும்பம் எப்படி சீர்கெழுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு படத்துகள் தான் எடுத்து கிளியே போடுறாங்களே தவிர தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு படத்துலையும் தான் அந்த வசனம் பேசுகிறாங்க. கவர்மெண்ட் என்னென்ன செய்யுது, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த ஆட்சி வந்தாலையும் யார் எது பண்ணாலையும் தயவு செஞ்சு இதை மட்டும் நிறுத்துங்கன்னு பல கோடி மக்கள் கெஞ்சி கேட்குறாங்க. பொம்பளைங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு பலிய கணம் அது பண்ணால் கையை எடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளோ மக்கள் தானாகவே வீடு தேடி நீ பணம் பிச்சு போடாதீங்க யாருக்கும். 5000 2000 1000ன்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்காரமே யாருக்குமே பிச்சு போடாதீங்க. ஏன்னா அதுக்குன்னே மக்களுக்கு சர்வீஸ் கொடுத்து வச்ச மாதிரி அந்த பிச்சை போட்டு விவேக் சார் சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க எங்கே பார்த்து இருந்து போகிறாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பெனாயில் கொடுத்தா கூட அது 10 லிட்டர் இலவசம்னு சொல்லி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறம்ப. நம்ம கஷ்டத்தானே கொடுக்கட்டும் அப்படின்னு இப்படி ஒரு மானங்கடத்தனமாக போயிட்டு இருக்கிறம்ப. நாங்கள் போகிறது இல்லைங்க, வாங்குறதும் இல்லை. நாங்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தானே கொடுக்குறோம். நம்ம கஷ்டம் கொடுக்குறதா இருந்தால் நேர்மையான வழியில் போராடிக்கலுங்க. ஏன் நீங்கள் ஒரு ஓட்டு உங்கள் உரிமையை கொடுக்குறதுல போய் பண்ணுறீங்க? அதெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க பிச்சைக்காரத்தனமாக. அதனால் எல்லாருமே நாங்கள் ஓட்டு போட மாட்டேங்க, எங்கள் உரிமையை தான் நாங்கள் விற்க மாட்டோங்க. கொடுங்க. குவார்ட்டர் கடையை எடுக்கிறீங்களா, அதை 9 மணி ஆச்சு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஏதோ ஒரு ஆதங்கத்தில் குடும்பம்லாம் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிட்டுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். பாய் மக்களை, இந்த குழம்பு பாருங்கள். இது நிறைய பேர் தேவையில்லாத பேசுவாங்க. தேவையில்லைன்னு யார் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இதனால் எவ்வளோ சீரழிஞ்சு பொட்டை பிள்ளைங்க பொம்பளைங்க எல்லாருமே எல்லாம் பாதி வயசில் வாழாத எல்லாம் ஓடுறதுங்களும் இருக்குதுங்க. அவ்வளோதான். இது என்னோட சமையல், அம்மா சமையல் 4 நாள் கழித்து இப்போ போடுறேன். இதுதாங்க சாப்பாடு, ரசம். இப்போ தேவை இருந்தால் அப்பளம் போட்டுக்கலாம். எனக்கு தேவையில்லை, பையனுக்காக இருந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா நான் மத்தியானம் போகிறதுனால சாப்பாடு மத்தியானம் தானே எடுத்துகிட்டு போனேன். நேற்றெல்லாம் எடுத்துகிட்டு போகல, கொண்டு போயிட்டேன். கஞ்சி குடிச்சிட்டு உப்புமா இருந்துச்சு, சாப்பிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். பாய் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.